இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி, நீ என்ன காரியம் பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுமா? என்னாச்சு மனிஷா? பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட எதிர் வீட்டு ஆண்டி கிட்ட சண்டை போடுற மாதிரி நினைச்சுக்கிட்டியா? மீடியா கிட்ட சண்டை போடுற எதுக்கு? மித்ராவோட பேரை கெடுக்கிறதுக்கா? நந்தன் ஃபேமிலின்ற பேரையே மொத்தமா நாசமாக்கிறதுக்கா? உன்னோட இந்த கிராமத்து புத்தியெல்லாம் இங்க காட்டிக்கிட்டு இருக்காத. சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க கத்துக்கோ. மனிஷா, லக்ஷ்மி பேசினதுல என்ன தப்பு இருக்கு? ஓ, தப்பு இல்லையா? லக்ஷ்மி உண்மையதான் பேசியிருக்கா, தைரியமா பேசியிருக்கா. நாம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையதானே பேசியிருக்கா. சரி, உனக்கு கரெக்ட்னு தோணுச்சுன்னா அது கரெக்ட் தான். லக்ஷ்மி, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. நீங்க போங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பரவாயில்ல? பரவாயில்லங்க, நான் கிளம்புறேன். திரும்ப திரும்ப முள்ள மாதிரி என் இதயத்துக்குள்ள குத்திக்கிட்டு இருக்க விஷயம். உண்மைய சொல்லு, உண்மைய சொல்லு மித்ரா. உனக்கு லக்ஷ்மி மேல காதல் வந்துருச்சுல்ல? என்கிட்ட இருந்து நைசா நழுவிடலான்னு பாக்குறல்ல? சொல்லு மித்ரா. ஸ்டாப் இட் மனிஷா. ப்ளீஸ் டோன்ட் டாக் லைக் தட். உன்னை தவிர என் இதயத்துல வேற யாருக்கும் இடம் இல்ல. நீ உண்மையை தானே சொல்ற? முழு மனசோட தானே சொல்ற? என் மேல இருக்க காதல தானே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க? ஆமா மனிஷா, ஆமா. உன்னை காதலிக்கிற மாதிரி இந்த உலகத்துல வேற யாரையும் என்னால காதலிக்க முடியாது. அப்படியா? அப்படின்னா சரி. நீ என் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கன்னு நான் இப்பவே கிளியர் பண்றேன். மனிஷா, மனிஷா, ஹே மனிஷா, மனிஷா, விடு. என்ன பண்ற நீ? விடு மித்ரா. மனிஷா ப்ளீஸ், நான் சொல்றத கேளு வா. மனிஷா, are you mad? நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு புரியுது மித்ரா, நல்லாவே புரியுது. நீ என்ன எவ்வளவு லவ் பண்றன்னு எனக்கு தெரியும். நீ என் காதலை எந்த அளவுக்கு உணர்றன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். என் கண்ணை ஒரு வாட்டி நல்லா பாரு மனிஷா. நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியும். அதெல்லாம் நிரூபிச்சு காட்டுறதுக்கு என்கிட்ட எந்த சாட்சியும் இல்ல. ஆனா நான் மனப்பூர்வமா சொல்றேன், என் வாழ்க்கை முழுக்க நான் காதலிக்கிறது, வாழ்க்கை முழுக்க சேர்ந்து இருக்க போறது உன் கூட தான். பிலீவ் மீ. ப்ளீஸ் மித்ரா, ப்ளீஸ். இந்த காதலை இதே மாதிரி எப்பவும் வச்சுக்கோ. அந்த லக்ஷ்மினால நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல டிஸ்டன்ஸ் வந்துடக்கூடாது. அந்த லக்ஷ்மி நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிற ஒரு ஆயுதமா இருக்க கூடாது. நான் சொல்றது புரியுதா? புரியுதான்னு சொல்லு. என்னன்னு சொல்லு. என் புருஷன் மேல எதுக்காக அபாண்டமா பழி சுமத்திருக்க? உனக்கு அவர் மேல பழி போட எப்படி மனசு வந்தது? தப்பு பண்ணதுனால குற்றவாளி ஆயிட்டான். இல்ல, நீ போய் சொல்ற. என் புருஷன் எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட சுயநலத்துக்காக அவரை பிரச்சனையில மாட்டி விடுறது சரியில்லை. எது சரி எது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப நீ கிளம்பலாம். இங்க பாரு பிரியா, அவர் இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துறதால உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இதனால அவரோட ரெப்யூட்டேஷன் பாதிக்கும். தலை நிமிர்ந்து நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். தயவு செஞ்சு கேஸ வாபஸ் வாங்கிடு. ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம கைய புடிச்சு
தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா சிச்சுவேஷன் எவ்வளவு வஸ்டா இருக்கும்னு அந்த மித்ரன் தெரிஞ்சுக்கணும்ல. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு பிரியா. உன் மனசுல வேற ஏதோ நோக்கம் இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனா உன்னோட சுயநலத்துக்காக இப்படி அபாண்டமா பழி சுமத்துறது தப்பு பிரியா. வாழ்க்கைங்கிறது மனுஷங்க கிட்ட வெறுப்ப சம்பாதிக்கிறது இல்ல, அன்பால நம்ம அரவணைக்கணும். மனுஷங்க கிட்ட பகைய வளர்த்துக்கிறது இல்ல, அன்பதான் வளர்க்கணும். உனக்கு யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவங்க எந்த அளவுக்கு கவலைப்படுவாங்க, எவ்வளவு நொறுங்கி போவாங்க. அதே மாதிரி மித்ராக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, பொண்டாட்டி, இப்படி எல்லாரும் இருக்காங்க. மித்ராக்கு ஒரு சின்ன முள்ளு குத்தினாலே மொத்த குடும்பமும் அப்படியே துடிச்சு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய அருவாளால வெட்டுற மாதிரி அவர் மேல இவ்ளோ பெரிய கேஸ் கொடுத்திருக்க. இதனால அவரோட குடும்பம் எவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு பிரியா. பிடிவாதமா யோசிக்காத, அமைதியா யோசிச்சு பாரு. அப்ப உனக்கே அது புரியும். நீ இப்ப செஞ்சிருக்க காரியம் மொத்த குடும்பத்தையும் இப்ப அழ வச்சுக்கிட்டு இருக்கு பிரியா. ஐம் சாரி. நான் நிஜமாவே அவ்வளவு தூரம்லாம் எதுவும் யோசிக்கல. அவர் எனக்கு வேலை கொடுக்கலன்னு எனக்கு கோவம் வந்துருச்சு. எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டாருன்னு நான் ஹர்ட் ஆயிட்டேன். ஆனா அவ்வளவு சின்ன தப்புக்கு நான் இவ்ளோ பெரிய தண்டனை கொடுக்கறது சரியில்லைன்னு தோணுது. நீ புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரியா. கேஸ வித்ட்ரா பண்ணிக்கிறியா? நான் போய் வாபஸ் வாங்குறேன். ஆனா நான் எந்த முகத்தை வச்சுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் சொன்னது எல்லாமே பொய்ன்னு சொல்ல முடியும்? அதனாலதான் நீ வேணா ஒண்ணு பண்றியா? என்ன சொல்லு? நீயே அங்க போய் கேஸ் வித்ட்ரால் டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு வரியா? நான் வேணா கையெழுத்து போட்டு தரேன். கண்டிப்பா பிரியா, கண்டிப்பா. நான் இப்பவே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. சரி, நான் போய் டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு வந்துடுறேன். தேங்க்யூ. என்னக்கா இது? மித்ரா ஆபீஸ்ல லக்ஷ்மிக்கு என்ன வேலை? நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எதுக்கு அவ ஆபீஸ்க்கு போனா? லக்ஷ்மியோட நோக்கம் என்னன்னு புரிய மாட்டேங்குதுக்கா. அவ இஷ்டத்துக்கு சுலபமா முடிவெடுத்துட்டு போறாக்கா. தான் எது செஞ்சாலும் நீங்க ஏத்துக்குவீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கா போல. இப்படியே போச்சுன்னா இந்த வீட்டோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும்க்கா.